சில கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னோடனேயே எல்லாருக்கும் வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, கார்த்திகை தீபம் முருகனுக்காக தான் ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல முக்கியமான விஷயம் வந்துட்டு, சிவனோட நெற்றியில இருந்து வந்த அந்த தீப்பொறியில இருந்து வந்தவர் தான் முருகன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு சொந்தக்காரர் வந்து ஈசன். அந்த கைலாயத்தை ஆளக்கூடிய அந்த சிவபெருமான் தான் அப்படிங்கிற விஷயமும், அதை தாண்டி என்னன்னா வந்து அந்த அன்னைக்கு பார்த்தா திருவண்ணாமலையில அந்த தீபம் ஏத்துறதுக்காக அவ்ளோ பேர் வந்து அந்த திரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அவ்ளோ நெய் எல்லாம் ஊற்றப்படும். அத பத்தியும் கொஞ்சம் சிறப்பு. கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாருங்க, அதுதாம்மா. அன்னைக்கு வந்து ஜோதி ரூபமா ஈசன் காட்சி குடுக்குறான். சரி. அப்ப அன்றைய தினம் வந்து பாருங்க, சிவபக்தர்கள் அத்தன பேரும் 1 வருஷம் காத்துண்டு இருப்பாங்க கார்த்திகை தீபத்துக்காக. ஏன்னாம்மா, நெறைய பேர் வந்து பாருங்க, தீபத்த பார்த்துட்டு முக்கியமான விஷயம் செய்வாங்க. பொண்ணுக்கு வந்து வரன் பார்க்கறது, நிச்சயதார்த்தம் பண்றது, வீடு வாங்குறது, புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் போறது, புது வீட்டுக்கு போறது, கிரகப்பிரவேசம் பண்றது, இந்த முக்கியமான விஷயங்கள் தீபத்த பார்த்துட்டு அட்வான்ஸ் குடுக்கறது இப்படி செய்வாங்க. ஸோ அந்த தீபத்த பார்த்துட்டு செஞ்சா அவ்ளோ நல்லதா? அவ்ளோ நல்லது, அவ்ளோ விசேஷம். வருஷம் ஃபுல்லும் சுபிக்ஷமா இருப்போம் அப்டின்ற ஐதீகம். ஓகே. புரியுதுங்களா? அப்ப அந்த கார்த்திகை தீபம் முன்ன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, விரதத்த ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திகை தீபத்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பௌர்ணமி திதியும், கார்த்திகை நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபமா வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். அன்றை காலையில வந்து விடியற் காலையில எழுந்து, வெளிய வாச தெளிச்சு, கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு, வீடு பூஜை ரூம்ல எல்லாம் இருக்கிற சுவாமிகளுக்கு அழகா பூவெல்லாம் போட்டுட்டு, அன்றைய தினம் நிவேதனம் அப்படின்றது நெறைய செய்வாங்கம்மா. ஒவ்வொருத்தரும் 1, 2 செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இலை தலவாழை இலை போட்டு, அதில 11 விஷயமான வஸ்துக்கள், அதாவது சாப்பாட்டு வஸ்துக்கள் வைக்கிறது, 21 வைக்கிறது, இந்த மாரி வச்சு வழிபாடு பண்ற விஷயமும் இருக்க தான் செய்யுது. ஆனா, அது வழிபாடு பண்ற அந்த குடும்ப தலைவி வந்து பார்த்தீங்கன்னா, விரதம் இருப்பா. அவ்ளோ பட்னியா செய்வாங்க. இருந்து பட்னியா இருந்து செய்வாங்க. வாயில போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா, நம்ம அத எடுத்து ஈசனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு எடுத்து சாப்பிடும்போது, அத்துணை ருசியா இருக்கும்ன்றது உண்ம. நீங்க அது வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.